அன்பான மாணவர்களே, இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாட்டு கலித்தொகையில் சுடர்த்தொடி கேளாய் என தொடங்கும் பாடலை நாம் பார்க்கின்றோம். இப்பாடலை பாடியவர் கபிலர். இப்பாடல் இடம்பெற்றுள்ள திணை குறிஞ்சி திணை ஆகும். இப்பாடலினுடைய துறை என்னவென்றால், புகா அக்காலை புக்கு எதிர்பட்டுளி பகா விருந்தின் பகுதிக்கண் தலைவி தோழிக்கு கூறிய துறையாக அமைந்துள்ளது. இந்த துறையினுடைய விளக்கம் என்னவென்றால், தலைவன் தலைவியை காண வேண்டும் என்ற ஆசையுற்றான். அதனால் தான் புகுதற்கு தகுதியில்லாத பகல் பொழுதில் தலைவன் உணவு நேரத்தில் தலைவியின் வீட்டுக்குள் புகுதல், அவ்வாறு புகுந்தவனை தலைவி காட்டிக் கொடுக்காமல் தாயின் முன் சமாளித்து ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான் இப்பாடலினுடைய துறை விளக்கமாகும். புகா அக்காலை என்ற சொல்லானது உணவு உண்ணும் நேரம் என்றும் பகல் சாப்பிடும் நேரம் பார்த்து ஒரு வீட்டிற்குள் புகுதல் என்றும் பொருள்படுகிறது. பகா விருந்து என்றால் தலைவன் விளக்கப்படாத விருந்தாக தலைவி ஏற்றுக்கொள்கிறாள் என்ற துறையில அமைந்திருக்கின்றது. இந்த பாடலை இப்ப வாசிக்கிறேன், அது பிறகு இதனுடைய பொருளை பார்ப்போம். சுடர்த்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பரிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறு பட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தாருக்கு அன்னை அடற்பொற்சிரகத்தால் வாக்கி சுடரிலாய் உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள் என யானும் தன்னையறியாது சென்றேன் மற்ற என்னை வளைமுன் கைப்பற்றி நலிய தெரு மந்திட்டு அன்னாய் இவன் ஒருவன் செய்ததுகான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணி நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பளித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் என்ற பாடல் வரிக்குரிய பொருளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அதாவது, ஒளிமிக்க வளையல் அணிந்த தோழியே, சுடர்த்தொடி கேளாய் அப்படின்ற பொருள். ஒளிமிக்க வளையல் அணிந்த தோழியே, நான் சொல்வதை கேள். தெருவில் நாம் மணலால் செய்த சிறு வீட்டை தன் காலால் கலைத்தும் நம் கூந்தலில் சூடிய மலர் மாலையை அறுத்தும் வரியை உடைய நாம் விளையாடி கொண்டிருந்த பந்தை பறித்து கொண்டு ஓடியும் நாம் வருந்தத்தக்க செயல்களை செய்யும் சிறியவனாக கட்டுக்கடங்காமல் திரிந்தான். முன்பு ஒரு நாள் தாயும், அதாவது நானும் அம்மாவும் வீட்டில் இருந்தபோது வந்தான். வீட்டின் வாசலில் நின்று, வீட்டில் இருப்பவர்களே உண்ணும் நீரை உண்ண விரும்பினேன் என்று குரல் கொடுத்தான். அவ்வாறு வந்து கேட்டவனுக்கு, என் தாய், ஒளி வீசும் அணில்களை அணிந்தவளே, தங்கத்தால் ஆன குவளையில் கொண்டு போய் நீர் கொடுத்து வா என்றாள். அவ்வாறு தாய் சொன்னதால் வந்தவன் சிறுபட்டியாயிருக்கும் தன்மை அறியாமல் தண்ணீர் கொண்டு போனேன். நான் சென்றதும் வளையல் அணிந்த முன் கையை பிடித்து இழுத்தான். சிறுபட்டி எனில் பட்டியில் அகப்படாத மாடு போன்றவன் என பொருள் கொள்ள வேண்டும். அதனால் நான் வருந்தி அம்மா என அலறி இவன் செய்த செயலை பார்த்தாயா என்றேன். அன்னை அலறி படர்தர என்ற பொருளோடு பார்க்க வேண்டும். அம்மா அலறி கொண்டு ஓடி வந்தாள். நான் அவன் செய்த குறும்பு செயலை மறைத்து, இவன் நீர் குடிக்கும் போது விக்கல் எடுத்து வருந்தினான், அதனாலே கத்தினேன் என்றேன். நான் மறைத்து கூறியதை ஏற்று அம்மாவும் அவன் முதுகை பலமுறை தடவி கொடுத்தாள். அப்போது அக்கல்வன் மகன் தன் கடைக்கண்ணால் என்னை கொள்வது போல் திருட்டு பார்வை பார்த்தான். தன் புன்முறுவலால் என்னை மயக்கி என் உள்ளத்தில் புகுந்தான் என்று தன் தோழியிடம் தலைவியானவள் கூறுகின்றாள். இந்த பாடலினுடைய விளக்கம்தான் புகா அக்காலை புக்கு எதிர்பட்டுளி பகாவிருந்தின் பகுதிக்கண் என்ற துறையை சார்ந்த தலைவி தோழிக்கு கூறிய பாடலாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.